ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா செட். வாங்க வெக்கேஷன் பார்ட் 5 பார்க்கலாம். இந்த பொட்டி பார்த்தீங்களா? யாராவது இது பார்த்துருக்கீங்களா? இதில் தான் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாக்ஸு. இதில் வந்து பச்சை கலர், சிவப்பு கலர்னு சொல்லிட்டு 2 ஸ்விட்ச் இருக்கும். ஸோ பச்சையில் போட்டோம் அப்படின்னா மோட்டர் வந்து ஆன் ஆகும், ரெட் கலர் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு. இது போட்டு தான் கிணத்துலேருந்து தண்ணி மேலே ஏற்றி மோட்டர் வழியாக வெளியே ஊற்றும். ஸோ அந்த தண்ணியை நம்ம வந்து குடிக்க, குளிக்க, வயலுக்கு பாசுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்த உடனே எப்பயும் ஊர்லேருந்து கொல்லிக்கு வர்றதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகும். ஸோ வீட்டிலேருந்து கொல்லிக்கு வர தூரம் வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே நமக்கு தண்ணி தாக எடுத்துக்குமா, அதனால் வந்த உடனே தண்ணியை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறது. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வந்து மரத்துலேருந்து பறித்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பிளானு. 1/4 கிலோ வாங்கினோன்னாலும் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் வைக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு முழு பழம் நமக்குன்னு நம்ம அரிஞ்சு தெகிட்ட இன்றைக்கி சாப்பிடலாம் வாங்க. பலாப்பழம்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாருக்கா இருந்தாலும் பிடிக்காதுன்னு சொல்ல சான்ஸே இல்லை. ஏன்னா முக்கணியில் ஒன்றான நம்ம பலாப்பழம் டேஸ்ட்டு சொல்லவா வேணும். ஸோ நம்ம மாஸ்டர் வந்து ரெடி ஆயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கத்தி வந்து ஷார்ப் பண்ணுறாங்க, சாணம் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து நேச்சுரல் வேல. ஊரில் எல்லாருமே இப்படி தான், எல்லாரும் எல்லா டைமுக்கும் வந்து சாணம் பிடிக்கிறவங்கள பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக எங்கள் ஊரில் இருக்க டெக்னிக் தான் இது. என்னன்னா, செங்கல் இல்லை வந்து கருங்கல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு தீத்தணும், எட்ஜில் வச்சு நல்லா இப்படி தீத்தணும் அப்படின்னா நல்லா ஷார்ப் ஆயிரும். ஷார்ப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் வந்து மொக்கையாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு எப்போ நமக்கு வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னு தெரியுதோ அப்போ மறுபடியும் நம்ம இந்த மாதிரி தீத்தணும் அப்படின்னா அகெயின் வந்து ஷார்ப் ஆகிடும். ஸோ இந்த டெக்னிக் தான் எங்கள் ஊரில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உங்கள் ஊரில் நீங்கள் ஒவ்வொரு டைமும் கடைக்கு போவீங்களா, இல்லை உங்களுக்கே ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நகரப்புற வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாத்தையும் சார்ந்து தான் இருப்போம். ஆனால் இங்கே கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தற்சார்பு வாழ்க்கை தான். ஸோ எதுக்குமே வந்து இதுக்கு இங்கே போனாதான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு என்ன மாதிரி நம்மளே நமக்குன்னு பாசிபிளான வழியில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு மெத்தடையே உருவாக்கிடலாம். அதுதான் இந்த கிராமத்தில் இருக்க ஸ்பெஷாலிட்டியே. நம்ம இந்த நகரத்திலேயே வாழ்ந்து அந்த ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இழக்க விரும்பல. அதனால தான் வெக்கேஷன் ஊருக்கு கிளம்பிடுறோம். ஸோ நம்மளை பார்த்து நம்ம கற்று வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச வித்தையும் நம்ம பசங்களையும் கற்றுக்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கிராமத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் சாப்பிடாம இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கான பேசிக் நீட்ஸ் எல்லாமே பசங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து வாழ வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் எங்களால் முடிகிறப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்களும் உங்களால் முடிகிறப்போ கிராமம் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வயல் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு அட்லீஸ்ட் பசங்களுக்கு வந்து அதை அனுபவிக்கிற ஃபீலாச்சும் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்காதீங்க. கண்டிப்பாக இட்டுட்டு போய் பசங்களுக்கு காமிச்சிட்டு வாங்க. ஓ இப்படி கூட இருக்கா அப்படின்றதையாச்சும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு 7up தயாரிக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த ஃப்ரூட் மாதிரியே இவருக்கு வந்து இந்த டேஸ்ட் இருக்கான். இந்த மாதிரி தான் இவன் அப்பப்போ வந்து அவனா ஒரு கற்பனையில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் ஊருக்கு வந்ததுலேருந்து. ஸோ இதுவும் ஒரு டேலண்ட்டு தானா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் பாட்டுன்னு கம்பி கட்டுற கதை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனா உருவாக்குறானா இல்லை இது நல்லதா கெட்டதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஹீ இஸ் என்ஜாயிங் த லைஃப். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. சடனாக வந்து எதில் வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோமா. ஸோ கட் பண்ண எதில் போடுறதுன்னு தெரியல. இதுவே நம்ம வீடு ஊர் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், போய் தட்டு எடுக்கணும், அதை தேடணும், இதை தேடணும், அதுக்குன்னு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணணும். ஆனால் இயற்கையை பார்த்தீங்களா, உடனே என்னம்மா தட்டெல்லாம் தேடிட்டு இருக்கேன், இந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேக்க மரம் இருந்தது பக்கத்தில். தேக்க இலையை பறித்து ஒவ்வொரு பழமாக கட் பண்ணி அதில் சேமித்து வச்சுக்கிட்டோம்.
எந்த ஒரு விஷயமும் அதோட நிலையில் முழுமை அடைஞ்சு அதை அனுபவிக்கும் போது தான் வந்து அதோட டேஸ்ட்டு இல்லை தன்மை வந்து வெளிப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு பழமும் எந்த பழமாக இருந்தாலும் அந்த மரத்துலேயே பழுத்து சாப்பிடும்போது வந்து அதோட டேஸ்ட்டே தனி தான். வாழைப்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இது எல்லாமே நீங்கள் மரத்தில் பழுத்ததுக்கு அப்புறமா அதை பிரித்து சாப்பிட்டு பாருங்களேன். அதோட டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்கும், சொல்ல வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த பலாப்பழத்தோட டேஸ்ட்டும் எங்களுக்கு அன்னைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் பொண்ணு வந்து ஆக்சுவலாக எந்த பழத்தையுமே அவ்வளோ ஈஸியாக சாப்பிட்ற மாட்டா. வாங்கி இதை வெட்டி கொடுத்த உடனே வாங்கி அம்மா டேஸ்ட்டாக இருக்குது, எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா. நம்ம சும்மா கடையில் போய் காசு போட்டு வாங்கி ஒரு பொருளை பசங்களுக்கு கொடுக்கும்போது அதோட அருமை தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த பழத்தை முழுசாக அறிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அது நமக்கு எப்போ கிடைக்கும்னு அந்த எதிர்பார்ப்போடு அதை சாப்பிடும்போது அவங்க வந்து அதை எப்படி சாப்பிட்டாங்கன்றது நேரில் பார்த்த எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ ஒரு விஷயம் வந்து வெயிட் பண்ணி கிடைச்சா அதோட அருமை வேறு மாதிரியும், வெயிட் பண்ணாமல் ஈஸியாக கிடைச்சிட்டா அதோட அருமை வேறு மாதிரியும் தான் இருக்குது. ஸோ பசங்களுக்கு அதுவும் ஒரு வகையில் லேர்னிங்காக இருந்ததுங்க. சார் வந்து கத்தி இல்லாமல் பறிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார், பிருந்தா பறித்த மாதிரி. ஆனால் அவனால் பறிக்க முடியல. பிரித்து பார்த்துட்டு அப்பா கத்தி கொடு அப்படின்னு கேட்டான். நாங்கள் உடனே மதுரைக்காரனுக்கு வந்த காமெடி தான் ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவனுக்கு அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவனும் வந்து ட்ரை பண்ணான், என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அருவாவை கையில் வாங்கின உடனே சாருக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. நான் கையிலே பிரித்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருவாவை கொடுத்துட்டு கையிலே வந்து பிரிச்சுட்டான். அதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து ஃபுல்லாக சேகரித்து வச்சிட்டோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழம் சாப்பிட்டுட்டு மீதி கொட்டையுமே நாங்கள் சேமித்து வச்சுருக்கோம். கொட்டையை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் நிறைய டிஷ்ஷு பண்ணலாம். பலாப்பழ கொட்டையிலேருந்து வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நெருப்பில் சுட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அதோட நார் இருக்கு இல்லையா, அந்த நாருமே வந்து சிப்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் பேக்கரியிலலாம் பார்த்துருப்பீங்க, அதை தான் சிப்ஸாக சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மீதி இருக்க தோல் வந்து மாட்டுக்கு போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே வீணாக. பட் நகரத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு மீதி தூக்கி குப்பையில தான் போடுவோம். அது எருவாகுதோ இல்லை வீணாகுதோ அப்படின்றத நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ ஃபைனலாக பலாப்பழத்தை கட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 2-3 பிஞ்சு காயை எடுத்துகிட்டு போய் பலாக்காய் பிரியாணி செய்யலாம் அப்படின்றதுக்காக பிஞ்சாக பார்த்து 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தோம். பட் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு பிரியாணி செஞ்சு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் காமிக்க முடியாது, ஏன்னா நான் அது சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து தான் பிரியாணி செய்யணும் அப்படின்றதுக்காக. ஊரில் வந்து எனக்கு பிரியாணி செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஏன்னா கட் பண்ண அன்றைக்கே நான் ஊருக்கு கிளம்புறதா இருந்ததால் பலாப்பழத்தை அன்றைக்கே குக் பண்ண முடியல. ஸோ இந்த கட் பண்ண பழத்தில் கொஞ்சம் நான் அங்கே சாப்பிட்டுட்டு காயை 2 பிஞ்சு காயை எடுத்துகிட்டு ஊர்லேருந்து இன்றைக்கி ஊருக்கு நானும் குட்டி பாப்பாவும் மட்டும் கிளம்பணும். ஆஃபீஸில் வந்து வர சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுக்காக. என்னதான் பசங்களுக்கு வெக்கேஷன் விட்டாலும் நமக்கு வெக்கேஷன் கிடையாது இல்லையா. ஸோ நான் அங்கே போயிட்டும் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆஃபீஸில் வந்து ஒரு கிட் இருக்குன்றதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நானும் பாப்பாவை மட்டும் கிளம்பி ரிட்டர்ன் வந்து மறுபடியும் ஊருக்கு போனேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு அடுத்தடுத்த வெக்கேஷன் பார்ட்டில் நான் போடுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.